ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எதுக்காக இந்த பதிவு அப்படின்னா, முன்னாள் ஆட்சியில் இருந்திருக்கும் போது மகளிர்களுக்காக ஒரு சிறப்பான திட்டம் கொண்டு வந்திருந்தாங்க. ஆனால் இப்போ அதை விட ஒரு படி மேலேயே ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மகளிர்கள் இலவசமாக அதாவது பஸ்ஸில் பயணிக்கலான்னு சொல்லி ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருந்தாங்க. சரிங்களா? ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மகளிர்கள் அந்த பஸ்ஸில் ஏறினாலே எந்த ஊருக்குனாலும் போகலாம் நீங்கள். ஸோ உங்களுக்கு பைசாவே கிடையாது. நீங்கள் ஃப்ரீயாகவே பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துட்டாங்க. இது பெண்களுக்காக ஒரு அட்வான்டேஜ் ஒன்று கிடச்சிருக்குங்க. ஒரு மாணவி அவங்க ஒன்று சொல்லியிருக்காங்க. நான் ஒரு காலேஜுக்கு ஒரு ப்ரோக்ராமுக்கு நான் ஒரு நாளைக்கு பஸ்ஸில் போகிறோம்னா எனக்கு ஒரு நாளைக்கு 100 ரூபா செலவாகும். 15 நாள் நான் ட்ராவல் பண்ணோம்னா எனக்கு 1500 செலவாகும். எனக்கு இப்போ இந்த ஃப்ரீ பஸ் அந்த ஸ்கீம் எனக்கு அது கொண்டு வந்ததுனால, மாவட்டம் விட்டு மாவட்டம் செல்லலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் கொண்டு வந்ததுனால எனக்கு 1500 மிச்சமாயிருக்கு. எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே எனக்கு சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ அது எனக்கு ரொம்பவே ஒரு பெனிஃபிட்டாக இருக்குன்னு கூட சொல்லியிருக்காங்க. இது ஒரு முக்கியமான விஷயமாக கூட கருதப்படுதுங்க. அதில் இருக்கிற நன்மைகள் தீமைகள் ஒன்று இருக்குதுங்க. நான் என்ன ஏது அப்படின்னு வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் பஸ் ஓட்டுநர்களும் இருக்கட்டும், இல்லை கண்டக்டராக இருக்கட்டும், 2 பேருமே என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு மாதமான வருமானம் வரணும், எங்களுக்குன்னு ஒரு கட்டணம் வேணும், எங்களுக்கு ஒரு ஊதியம் வேணும் அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கங்க. இதில் மகளிர்களுக்கு இலவசமாக பயணித்து செல்லலாம், தப்பே கிடையாதுங்க. ஆனால் என்னென்னா அந்த கண்டக்டர் அந்த டிரைவர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் அவங்களுக்கும் ஃபேமிலி இருக்குது. ஸோ ஒரு ஊதியம் அவங்களுக்கும் கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு என்னோடய ஒப்பீனியனாக இருக்குங்க. இதில் முதல்ல கிராமப்புறங்கள் அந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிற ஊர்கள் இந்த மாதிரி இதுக்கு ஃப்ரீயாகவே பயணிச்சுக்கிடலாம் அப்படின்னு சொல்லி இருந்தது. ஆனால் இப்போ நீங்கள் எந்த ஊருக்குனாலுமே போகலாம் அப்படின்னு சொல்லி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க சட்டசபையில். சரிங்களா? எனக்கு இந்த பதிவு சொல்லணும்னு தோணுச்சு. அது மட்டும் இல்லை, கண்ட்ராக்டர்ஸ் நிறைய பேர் போராட்டமும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற நியூஸும் அப்டேட் ஆகிக்கிட்டு இருக்குங்க. ஸோ அவங்களுக்கு என்ன ஏதுன்னு பார்த்து ஒரு நல்ல முடிவை கொடுங்க. ஒரு மக்களாகிய இந்த விஷயத்த சொல்லணும்னு எனக்கு தோணுச்சுங்க. அதனால தான். ஓகேங்க, இந்த பதிவு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக நம்மளுடைய சேனலுக்கு கூட ஆதரவு கொடுங்க. பாய்ங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.